வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியுடன் ஒன்றிணைய தயார், கஜேந்திரகுமார் எம்பி அறிவிப்பு. இனிய பாரதியை 5:30 மணிக்கு சுற்றி வளைத்த சிஐடி, ஒரு குழியில் 5 அதிர்ச்சி ஆதாரம். மீண்டும் வாகன இறக்குமதிக்கு தடை, மத்திய வங்கியின் முக்கிய அறிவிப்பு. தோண்டும் இடமெல்லாம் குவிந்து கிடக்கும் உடலங்கள். புடினின் திடீர் முடிவால் உயிரை மாய்த்துக் கொண்ட ரஷ்ய அமைச்சர். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுடனும் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கி வரும் சிவில் சமூக பிரதிகளுடனும் பேச்சு நடத்தவிருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் பின்னர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளூராட்சி மன்றங்களில் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட ஏனைய தமிழ் தேசிய தரப்புகளுடன் பேச்சுக்களை முன்னெடுத்திருந்தது. அதன் பிரகாரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் கொள்கை ரீதியிலான இணக்கப்பாடொன்றும் கைச்சாத்திடப்பட்டது. இவ்வாறு பின்னணியில் எதிர்வரும் செப்டம்பரில் நடைபெறவிருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரை காத்திரமான முறையில் கையாள வேண்டியது அவசியம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார். விசேட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கருணாவின் முக்கிய சகாக்களில் ஒருவரான இனிய பாரதி இன்று கைது செய்யப்பட்டார். அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவில் முனைக்காடு பகுதியில் வைத்து விசேட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அவரை கைது செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இனிய பாரதியின் கைதுக்கான காரணம் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருவதுடன் கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருகின்றன. விடுதலை புலிகளின் காலப்பகுதிகளில் அரசுக்கு விசுவாசிகளாக இருப்பதற்காகவே பெரிதும் பேசப்படாத பிள்ளையான் இனிய பாரதி போன்றவர்கள் முக்கியஸ்தர்களாக பட்டுள்ளார்கள். இவ்வாறொரு பின்னணியில்தான் இவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். இனிய பாரதியின் கைதுக்கு பிரதான காரணம் காரைதீவில் இடம்பெற்ற 5 கொலை என தகவல்கள் கூறுகின்றன. காரைதீவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 கொலை செய்யப்பட்டு வேட்டைகள் தளத்தில் புதைக்கப்பட்ட விவகாரத்தில் அரசு சாட்சியாக மாறிய ஒருவர் வழங்கிய வாக்குமூலமே இனிய பாரதியின் கைதுக்கு காரணம் என தெரியவந்துள்ளது. வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது தொடர்பான எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மத்திய வங்கிக்கும் திரைசேரிக்கும் இடையில் எவ்வித தொடர்பாடல்களும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு சிறிதாக மீட்சி பாதையில் செல்வதால் சில வருடங்களின் பின்னர் பிப்ரவரி மாதம் முதல் வாகன இறக்குமதிக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டதில் இருந்து ஜூன் மாதம் இறுதி வரை கிட்டத்தட்ட 18,000 வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் குறித்த காலகட்டத்தில் 13,614 வாகனங்கள் மோட்டார் போக்குவரத்து துறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்த தீர்மானித்திருப்பதாக சில ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ள நிலையில் அவ்வாறான எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்த இலங்கை மத்திய வங்கி திரைசேரிக்கு எந்த ஆலோசனையோ அல்லது பரிந்துரையோ வழங்கவில்லை என்று மத்திய வங்கியின் மூத்த அதிகாரி ஒருவர் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழி அகழ்வில் இதுவரை 52 மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அகழ்வில் இன்றைய தினம் மாத்திரம் 3 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மழைநீர் வழிந்தோடுவதற்காக வெட்டப்பட்ட கால்வாயிலும் கூட மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. குவியலாக கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் இந்நிலையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட பலர் இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேவேளை குவியலாகவும் சில மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் எத்தனை மனித எச்சங்கள் இருக்கும் என சரியாக கூற முடியாத நிலையில் நிபுணர்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் அந்நாட்டு போக்குவரத்து அமைச்சரை பதவி நீக்கம் செய்து சில மணித்தியாலங்களிலே அமைச்சர் தனது உயிரை மாய்த்துக் கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புடின் பதவி நீக்கம் செய்த சில மணி நேரங்களுக்கு பிறகு ரஷ்ய போக்குவரத்து அமைச்சர் ரோமன் ஸ்டாட்ரோவை தவறாக முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமைச்சர் ரோமன் ஸ்டாரோவைடின் உடல் அவரது காரில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு உயிர் மாய்த்துக் கொண்டதாக ரஷ்ய போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் புடின் ஸ்டாரோவைட்டை போக்குவரத்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியது ஏன் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து மத்திய செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.